Good morning to all. The three basic requirements of our life food, clothes, shelter are all basically chemical compounds. In fact, life itself is a complicated system of interrelated chemical processes. We all know about chemistry. Chemistry plays an important role in our daily life. How to get more marks in 12th chemistry? 12th chemistryல எப்படி நிறைய மார்க்ஸ் எடுக்கிறது, என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். In this video, we are going to see reduced syllabus 2021 to 22 chemistry question pattern, important areas in inorganic chemistry, physical chemistry and organic chemistry. Now we can see chemistry reduced syllabus for this year 2021 to 22. Now inorganic chemistry எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா totally first 5 lessons இருக்குது. Metallurgy, P-block elements 1, P-block elements 2, transition and inner transition elements, coordination chemistry. இந்த 5 lessonsலும் நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத இந்த கண்டென்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ these 5 lessons belongs to inorganic chemistry. Next, physical chemistry. Unit 6 to 10 belongs to physical chemistry. Solid state, chemical kinetics, ionic equilibrium, electrochemistry, surface chemistry. இந்த 5 லெசன்ஸும் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி கீழே வரும். இதில் என்னென்ன கண்டென்ட்ஸ் படிக்கணும், என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு சில சப்டாபிக் மட்டும் இதில் டெலீட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் we can see ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்தவரையில் யூனிட் 11லேருந்து 14 வரைக்கும் உள்ள லெசன்ஸ் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ், கார்பனில் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ், ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ், பயோமாலிகுல்ஸ். யூனிட் 15 பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப். ஸோ அந்த யூனிட்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி டெலீட்டட். ஓகேவா? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இந்த 4 லெசன்ஸ் மட்டும் நீங்கள் தரவாக படித்தா போதும். இதில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது, என்னென்ன சப்டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த கண்டென்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் only 4 lessons are there. நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேட்டர்னை பற்றி பார்க்கலாம். இதில் 4 பார்ட்ஸ் இருக்குது. பார்ட் 1 மார்க்ஸ் 15 1 மார்க்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். பார்ட் 2 மார்க்ஸ் 6 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். பார்ட் 3 மார்க்ஸ் 6 3 மார்க்ஸுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். பார்ட் 4 வந்து 5 மார்க்ஸ் 5 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். டோட்டலாக 70 மார்க்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு யூனிட் வைஸ் மார்க்ஸ் அலாட்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யூனிட்ஸ் 1 to 5லேருந்து எவ்வளோ மார்க்ஸ் வரும் அப்படிங்கன்னு பாருங்கள். 1 மார்க்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 1 மார்க்ஸ், 2 மார்க்ஸ் வந்து 3 மார்க்ஸ் வந்து 5 மார்க்ஸ் வந்து 5 மார்க்ஸ் வரும். டோட்டலாக 35 மார்க்ஸுக்கு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தட் இஸ் ஃபஸ்ட்டு 5 யூனிட்ஸ்லேருந்து 35 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி யூனிட்ஸ் 6 to 10 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 5 1 மார்க்ஸ், 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் வந்து 5 மார்க்ஸ் வரும். டோட்டலாக 35 மார்க்ஸ்க்கு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி தட் இஸ் யூனிட் 6லேருந்து 10 வரைக்கும் உள்ள யூனிட்ஸ்லேருந்து 35 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வரும். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நல்லா படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் 35 மார்க்ஸ்க்கு ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். தென் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 1 மார்க்ஸ் வந்து 5 1 மார்க்ஸ், 2 மார்க்ஸ் வந்து 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் வந்து 5 மார்க்ஸ் வரும். தட் இஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிட் 11 to 14 4 யூனிட்ஸ்லேருந்து உங்களுக்கு 40 மார்க்ஸ் வரும். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலேருந்து அதிகமான மார்க்ஸ் வருது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை தரவாக படிச்சிங்க அப்படின்னா 40 மார்க்ஸுக்கு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பேட்டரை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். பார்ட் 1 மார்க்ஸ் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 1 to 15 வரைக்கும் இருக்கும். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலேருந்து 5 கொஸ்டின்ஸ், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிலேருந்து 5 கொஸ்டின்ஸ், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலேருந்து 5 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸில் வரும். 1 to 12 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். 3 கொஸ்டின்ஸ் மேபி ஆஸ்க்டு ஃப்ரம் புக் இன்சைடு. இதில் 15 கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 மார்க்ஸ் ஆன்சர் எனி 6 கொஸ்டின்ஸ் 6 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 16லேருந்து 24 வரைக்கும் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 24 பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின்ஸ். 3 கொஸ்டின்ஸ் வந்து யூனிட் ஃபஸ்ட்டு 5 யூனிட்ஸ்லேருந்து கேட்பாங்க. 3 கொஸ்டின்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு 5 யூனிட்ஸ் தட் இஸ் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிலேருந்து வரும்.
3 கொஸ்டின்ஸ் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 11 to 14 யூனிட்ஸ்லேருந்து 3 கொஸ்டின்ஸ் வந்து வரும். கம்பல்சரி கொஸ்டின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலேருந்து மேக்ஸிமம் இருக்கலாம். அது வந்து நேமிங் ரியாக்ஷனாக இருக்கலாம். அப்படி இல்லைனா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ப்ராப்ளம் ஓரியன்டட் கொஸ்டின்ஸாக இருக்கலாம். அப்படி இல்லைனா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கிவ் ரீசனிங் கொஸ்டினாக கூட இருக்கலாம். ஸோ பார்ட் 2 வந்து 2 மார்க்ஸ் வந்து 6 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்ட் 3 மார்க்ஸ் ஆன்சர் எனி 6 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 25லேருந்து 33 வரைக்கும் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 33 கம்பல்சரி கொஸ்டின்ஸ். 3 கொஸ்டின்ஸ் வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலேருந்து வரும். 3 கொஸ்டின்ஸ் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலேருந்து வரும். 3 கொஸ்டின்ஸ் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிலேருந்து வரும். டோட்டலாக 9 கொஸ்டின்ஸ் கொடுத்து அதில் 6 கொஸ்டின்ஸ்க்கு யூ ஹேவ் டு ஆன்சர். கம்பல்சரி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நேமிங் ரியாக்ஷனாக இருக்கலாம். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலேருந்து ப்ராப்ளம் ஓரியன்டட் கொஸ்டினாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்ட் 4 5 மார்க்ஸ் ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ். 5 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். கொஸ்டின் ஆர் ஆஸ்க் எய்தர் ஆர் சாய்ஸ் டைப். கொஸ்டின் நம்பர் 34லேருந்து 38 வரைக்கும் இருக்கும். 3 கொஸ்டின்ஸ் வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலேருந்து வரும். தட் இஸ் ஃபஸ்ட்டு 5 யூனிட்ஸ்லேருந்து. 3 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி யூனிட் 6 to 10. 4 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இதனுடைய மேக்ஸிமம் பாசிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 3+2 டைப்ஸாக தான் இருக்கும். 3 மார்க்ஸும் 2 மார்க்ஸும் தான் 5 மார்க் கொஸ்டின்ஸில் சப்டிவிஷனாக கேட்பாங்க. ஸோ 3 and 2 மார்க்ஸை நீங்கள் தரவாக படித்தாலே பார்ட் 4 5 மார்க்ஸில் மேக்ஸிமம் 3 கொஸ்டின்ஸ் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு யூனிட் 1 மெட்டலார்ஜியில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை பற்றி பார்க்கலாம். மினரல்ஸ் அண்ட் ஓர். வாட் இஸ் மினரல் அண்ட் ஓர்? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல் அண்ட் ஓர் அப்படிங்கிற கொஸ்டின் ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஸ்டின். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்? ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸை பற்றி கேட்பாங்க. லீச்சிங், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லீச்சிங். ரோஸ்டிங், கால்சினேஷன், ஸ்மெல்ட்டிங், ஆட்டோ ரிடக்ஷன், இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின். எலக்ட்ரோலைட் ரிஃபைனிங் அண்ட் சோன் ரிஃபைனிங், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வேப்பர் ஃபேஸ் மெத்தட், மான்ஸ் ப்ராசஸ், வான் ஆர்கல் மெத்தட், இதுவுமே ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா மெட்டலார்ஜிலேருந்து எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு யூனிட் 2 பீப்ளாக் எலமெண்ட்ஸ் 1. மெட்டாலிக் நேச்சர், அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஃபஸ்ட் எலமெண்ட். வாட் இஸ் இனட் பர் எஃபெக்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். போராக்ஸ், ப்ரிப்ரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் போராக்ஸ். ஆலம்ஸ், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆலம்ஸ், அதனுடைய ப்ரிப்ரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ். சிலிக்கோன்ஸ், அதனுடைய ப்ரிப்ரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சிலிக்கோன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது ரிலேட்டடாக உள்ள கொஸ்டின்ஸை நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 3 பீப்ளாக் எலமெண்ட்ஸ் 2. குரூப் 17 எலமெண்ட்ஸில் டீகான்ஸ் ப்ராசஸ், ப்ரிப்ரேஷன் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர். How will you prepare bleaching powder அப்படின்னு கேட்கலாம். வாட் ஆர் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ்? ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். குரூப் 18 எலமெண்ட்ஸில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் செனான். செனான் காம்பவுண்ட்ஸ்னுடைய ஹைபிரிடைசேஷன் என்ன, ஜாமெட்ரி என்ன, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். யூசஸ் ஆஃப் நோபல் கேஸஸ், இதில் நோபல் கேஸினுடைய யூசஸ் வந்து செப்பரேட்டாக அவங்க புக்கில் கொடுத்துருக்காங்க, அதை கேட்கலாம். இந்த ஏரியாவை நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா இதுலேருந்து வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். Then unit 4 transition and inner transition elements. Electronic configuration of d block elements வந்து 1 மார்க்கில் கேட்கலாம். Oxidation state of d block elements. Electronic configuration of lanthanoids very important. Causes of lanthanide contraction. Lanthanide contraction என்ன, அதனுடைய causes என்ன அப்படிங்கிறது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். Consequence of lanthanide contraction. Electronic configuration of actinoids. Oxidation state of actinoids. Difference between lanthanoids and actinoids வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ரிப்பீட்டட் கொஸ்டின் கூட. ஸோ யூனிட் 4லேருந்து இந்த டாபிக்ஸை நீங்கள் தரவாக படிச்சே ஆகணும். Then unit 5 coordination chemistry. Coordination compounds and double salts. What is coordination compounds and double salt? What are the difference between coordination compounds and double salts? அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். Then postulates and limitation of Werner's theory. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். நாமன்க்ளேச்சர் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் கொடுத்து அதனுடைய ஐயுபிஏசி நேம் எழுத சொல்லுவாங்க. தென் வேலன்ஸ் பாண்ட் தியரி, அதனுடைய லிமிட்டேஷன்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி யூனிட்டில் வந்து இந்த ஏரியாவை நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு யூனிட் 6 சாலிட் ஸ்டேட். இதில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அமார்ஃபஸ் சாலிட்ஸ் அண்ட் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் கூட. எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் அயானிக், கோவாலன்ட், மாலிகுலர் அண்ட் மெட்டாலிக் சாலிட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் படிச்சுக்கோங்க. 3 மார்க்ஸில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி கூட கேட்கலாம். யூனிட் செல் அண்டு அதனுடைய டைப்ஸ்.
யூனிட் செல்னா என்ன, எக்ஸ்பிளைன் 7 டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல் அப்படிங்கிறது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். கால்குலேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் சிம்பிள் கியூபிக் பாடி சென்டர்ட் ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல்ஸ். ஸோ இது வந்து ப்ராப்ளம் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இதுலேருந்து 3 மார்க்ஸ் கண்டிப்பாக வரும். கால்குலேஷன் ஆஃப் பேக்கிங் எஃபிஷியன்சிலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கொஸ்டின் வரும். இம்பெர்ஃபெக்ஷன் இன் சாலிட்ஸ் இதில் பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்காட்டி டிஃபெக்ட், ஃப்ரங்கல் டிஃபெக்ட், மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்ஸ், மெட்டல் டெஃபிஷியன்சிஸ் டிஃபெக்ட்ஸ், பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். ஸோ யூனிட் 6லேருந்து இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக்ஸ் தான். ஸோ இதை வந்து நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஏரியாவிலேருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு யூனிட் 7 கெமிக்கல் கைனெட்டிக்ஸ். இதில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பாருங்கள். ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட், டிஃபைன் மாலிகுலாரிட்டி அப்படின்னு கேட்கலாம். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் ரியாக்ஷன். ரேட் லா ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஹாஃப் லைஃப் பீரியட், அர்கினியஸ் ஈக்குவேஷனா என்ன. ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ரிலேட்டட் டு ஹாஃப் லைஃப் பீரியட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு ப்ராப்ளம் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் லெசன்லேருந்து வரும். Then Unit 8 Ionic Equilibrium, Arrhenius concept of acid and bases, Lowry-Bronsted theory, Lewis concept, ionization of water, the pH scale, relationship between pH and pOH, Oswald dilution effect, common ion effect, that is Oswald dilution law, common ion effect, Puffer solution, Henderson-Hasselbalch equation, solubility product, problems related to pH, pOH and solubility product. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் அயானிக் ஈக்லிபிரியத்துலேருந்து ப்ராப்ளம் கேட்குறாங்க அப்படின்னா அது எது ரிலேட்டடாக இருக்கும், pH, pOH அண்ட் solubility ப்ராடக்டை பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் யூனிட் 9 எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. இதில் மோலார் கண்டக்டிவிட்டினா என்ன, ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ், வேரியேஷன் ஆஃப் மோலார் கண்டக்டிவிட்டி வித் கான்சன்ட்ரேஷன், கோல்ராஸ் லா வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் அண்ட் செல் ரியாக்ஷன்ஸ். நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் கேட்குறாங்க, ஃபாரடேஸ் ஃபஸ்ட்டு அண்டு செகண்ட் லா. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் ஏரியாஸை படிச்சிட்டிங்க அப்படின்னா இதுலேருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸை உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். யூனிட் 10 சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி. இதில் அட்சார்ப்ஷன் அண்ட் அப்சார்ப்ஷன்ஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் அட்சார்ப்ஷன்ஸ் ஐசோதர்ம்னா என்ன, ஐசோபாஸ்னா என்ன, ஃப்ரெண்ட்லிச் அட்சார்ப்ஷன்ஸ் ஐசோதர்ம்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கேட்டலைசிஸ், ப்ரொமோட்டாஸ், catalytic poisons, autocatalysis அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். The intermediate compound formation theory, adsorption theory, active centers, purification of colloids. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் ஏரியாஸை நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா இதுலேருந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி யூனிட் 11 ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ். இதில் இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். விக்டர்ஸ் மேயர் டெஸ்ட், லூகாஸ் டெஸ்ட், சேட்ஸ் ஆஃப் ரூல்ஸ், ஸ்வன் ஆக்சிடேஷன், ஸ்காட்டன்பாமன் ரியாக்ஷன்ஸ், டவுஸ் ப்ராசஸ், வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ், கோல்ஸ் ஸ்மிட் ரியாக்ஷன்ஸ், ரீமட் ரியாக்ஷன்ஸ், தாலியன் ரியாக்ஷன்ஸ், கப்ளிங் ரியாக்ஷன்ஸ், ஃபிடல்கிராஃப்ட் ரியாக்ஷன்ஸ், டெஸ்ட் டு டிஃப்ரென்ஷியேட் ஆல்கஹால் அண்ட் ஃபீனால் அடிக்கடி கேட்குறாங்க. யூசஸ் ஆஃப் டைஎத்தில் ஈத்தர் அந்த கொஸ்டினும் அடிக்கடி கேட்குறாங்க. கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலேருந்து வரும்னு சொன்னோம் இல்லையா, அந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா இந்த நேமிங் ரியாக்ஷன்ஸ்லேருந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யூனிட் 11 இருக்கக்கூடிய இந்த நேமிங் ரியாக்ஷன்ஸை எழுதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் யூனிட் 12 கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் அண்ட் கன்வர்சன்ஸ் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். எட்டர்டு ரியாக்ஷன்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க. ரோசர்மன் ரிடக்ஷனும் 2 மார்க்ஸ் ஆர் 3 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஸ்டீபன்சன் ரியாக்ஷன்ஸ், கேட்டர்மன் கோச் ரியாக்ஷன்ஸ், கிளமன்சன் ரிடக்ஷன், உல்ஃப் கிருஷ்ணர் ரிடக்ஷன்ஸ், ஹாலோஃபார்ம் ரியாக்ஷனும் அடிக்கடி கேட்குறாங்க. ஆல்டால் காண்டன்சேஷன், கிராஸ்ட் ஆல்டால் காண்டன்சேஷன், கன்னிசுர ரியாக்ஷன்ஸ் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். கிளைசன் ஸ்மிட் காண்டன்சேஷன், பென்சாயின் காண்டன்சேஷன், பெர்கின்ஸ் ரியாக்ஷன், நவநகல் ரியாக்ஷன்ஸ், ப்ரிப்பரேஷன் ஆஃப் யூரோட்ரோபின் அண்ட் யூசஸ் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். ப்ரிப்பரேஷன் ஆஃப் சிப் ஸ்பேஸ் அண்ட் மேலகைட் கிரீன் டை. ஸோ இந்த யூனிட் 12 இருக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன்ஸ் அண்ட் கன்வர்ஷனை நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதிலேருந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
Next, Unit 13 Organic Nitrogen Compounds Important Reactions. Capriol Thalamide synthesis very important questions. இது Part 4ல 5 மார்க்ஸில் சப்டிவிஷனாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் 3 மார்க்ஸில் கேட்கலாம். ஹாஃப்மன்ஸ் அமோனலைசிஸ் நைட்ரோபென்சின் இன்ட்டு 1,35 டை நைட்ரோபென்சின், அதாவது தட் இஸ் கன்வர்ஷன். நைட்ரோபென்சின் வந்து எப்படி 1,35 ட்ரை நைட்ரோபென்சினாக மாறுது. நைட்ரோபென்சின் இன்ட்டு ஆர்த்தோ பேரா நைட்ரோஃபீனால், நைட்ரோபென்சின் இன்ட்டு அசாக்சிபென்சின். தென் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பிரைமரி அண்ட் செகண்டரி and tertiary aliphatic amines very important repeated question. ஓகே, யூனிட் 13லேருந்து இந்த இம்பார்ட்டன்ட் ஏரியாஸை நீங்கள் நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஒன் யூனிட் 14 பயோமாலிகுல்ஸ். ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் எக்ஸப்ட் சைக்ளிக் ஸ்ட்ரக்சரை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதி பார்த்து படிக்கணும். தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ், ப்ரோட்டீன்ஸ், அமினோ ஆசிட்ஸ், பெப்டைட் பாண்ட் ஃபார்மேஷன்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். நைட்ரஜன் பேஸ், டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ மாலிகுல்ஸ் வந்து 3 மார்க்ஸில் கேட்கலாம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. ஸோ இந்த யூனிட் 14 இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஏரியாஸை தரவாக படிச்சுக்கோங்க. சென்டம் ஏம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா யூனிட் 14 பயோ மாலிகுல்ஸ் தட் இஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இந்த லாஸ்ட் லெசனை நீங்கள் தரவாக படிச்சாகணும். கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில் புக் பேக் கொஸ்டின்ஸை தரவாக படித்தாலே நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். யூனிட் 14 வரைக்கும் டீல் பண்ண இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை தரவாக படிச்சுக்கோங்க. இதுலேருந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை ஒமிட் பண்ணாமல் இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன்ஸ் அண்ட் கன்வர்ஷன்ஸை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி படிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.